இதனால வந்து பிரைஸ் 2வது பகுதி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு வந்து பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உன்னதமான அந்த பரிசு தேவன் வந்து பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு கடைசியாக நான் கொண்டு வரேன். ஆனாலும் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். He will give reward. சில காரியங்கள் நாம் செய்யும்போது, அவருடைய சித்தம் பிரகாரம் செய்யும்போது நமக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உண்மை உள்ளவர்களுக்கு அவர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகையால் அந்த பலனை நோக்கி நம்ம பார்க்க கிடையாது. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது பலன் தன்னாலே பின்னாலே வரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பலன் நோக்கி நம்ம பார்க்க தேவையில்லை. ஐயோ எனக்கு என்ன கிடைக்கும். சில நேரத்தில் இப்படி தான், சில நேரத்தில் நம்ம வந்து நம்ம சில நேரத்தில் இப்படி தான் நம்ம வந்து கொடுக்கும்போது ஆண்டவரை பல மடங்கு நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விடுவித்தோம் என்றால் அந்த நோக்கம் சரியில்லாமல் இருக்கிறது. அதை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இதன் பேர் நம்ம சாட்சி கேட்குறோம். தசமம் பாகம் போடும்போது, கர்த்தருக்காக காணிக்கை போடும்போது, உற்சாகமாய் போடும்போது எவ்வளோ ஆசீர்வாதம், விடுவிக்கும் போது எவ்வளோ ஆசீர்வாதம் என்று அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் செய்கிறார். அப்போ நம்ம சரியாக இருக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய கோட்பாடுகளை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் இந்த பகுதி போகிறது முன்பதாக இன்னொரு காரியம் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். சத்துருவானவன் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவனாக இருக்கிறான். The enemy also will give reward. சத்துருவானவன் நமக்கு அவன் என்ன செய்கிறான்? பலனை கொடுப்பான். இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது ராங். சத்துருவான் எப்படி கொடுப்பான்? சத்துருவான் சாபத்தை கொண்டு வருகிறவன். சத்துருவானவன் அவன் வந்து என்ன செய்கிறான்? அவன் வந்து டிஸ்ட்ரக்ஷன். அப்போ நான் கேடு எப்படி சொல்கிறது? கேடு கொடுக்கிறவன். ரைட்டா? கேடு கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவன் நம்மளை வந்து தெரியுங்களா நாசமாக ஆகும்படிக்கு அவன் அப்படியாக செய்வான். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் அந்த பலன் தேவனிடத்திலேருந்து வராது, அந்த பலன் அவனிடத்திலேருந்து வர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று. வாட் ரிவார்ட் ஆர் வி ரிசீவிங் ஃப்ரம் வேர் வி ஆர் ரிசீவிங் த ரிவார்ட். சில நேரத்தில் அந்த பலன் வந்து நம்ம சொல்லுகிறோம் கர்த்தர் கொடுத்தார் என்று. ஆனால் அந்த பலனே கர்த்தருக்கு விரோதமாக மாற ஆரம்பிக்கும். அந்த பலனே நம்ம வந்து கர்த்தருக்கு எதிராக இருக்க ஆரம்பிப்போம். நம்ம கர்த்தருடைய கோட்பாடுகள், தேவனுடைய வார்த்தை பிரகாரம், அவருடைய வழியின் பிரகாரம் நம்ம எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம். ஏனென்றால் அந்த பலன் அந்த காரியத்துக்கு கொண்டு போவோம். எல்லாரும் என் கூட இருக்கீங்களா? ஆமென். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் அப்படியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன கதை பார்க்கிறோம் என்றால், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையாக இருக்கிறது. எலாய்ஷா வந்து அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அந்த எலாய்ஷா வந்து பார்க்கும்படிக்கு ஒரு 100க்கு அதிபதி, ஒரு கமாண்டர், ஒரு ஜெனரல் வரான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு வந்து குஷ்டரோகம். அவன் சீரியா தேசத்தில் உள்ள ஒரு கமாண்டர். அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறபடினாலே ஒரு சிறு பிள்ளை சொல்கிறா, நீ பாரு அங்கே வந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீ அவன்கிட்ட போகும்போது, அவர்கிட்ட போகும்போது என் எஜமான் சுஸ்தமாவான்னு சொல்லிட்டு அந்த செய்தியை கேட்டு நாகமான் என்ற ஒரு 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? அவன் இந்த யாருக்கு? எலாய்ஷா பார்க்க போகிறாரு. அப்போ அந்த கதையை நீங்கள் பார்க்கலாம். வந்து எலாய்ஷா வெளியே வரமாட்டார். போயிட்டு அவனை போய்ட்டு 7 தடவை முழு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு கடுப்பாயிரும். நான் யார் எங்கேருந்து வந்திருக்கேன்? பார்க்க போனால் சீரியா ராஜா வந்து இஸ்ரவேல தெரியுங்களா சமாரியா எல்லாம் ஆண்டு கொண்டு அங்குள்ள ஜனங்களாம் பிடிச்சி போயிட்டு சீரியா தேசத்தில் வச்சிருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறாங்க. நாகமான் அந்த ஊருக்கு வந்த கையோடே ராஜா சட்டை கழிச்சுக்குவார். ஏன் தெரியுமா சட்டை கிழிப்பார்? என்னத்துக்கிட்ட ஆயும் வந்தான், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க, இப்போ என்னத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாகமான் எதுக்கு வந்தார்னா சுகத்துக்காக வந்தார். அப்போ எலாய்ஷா தீர்க்கதரிசி என்ன தெரியுங்களா செய்கிறாரு? அவனை போய்ட்டு முழுக சொல்லி, யோர்தான் நதியில் 7 தடவை முழுக சொல்லி வெளியே வரவேலை எலாய்ஷா. அப்போ கெஹாசி என்ற வேலைக்காரர் என்ன செய்கிறான்? அங்கே உள்ள யார்? எலாய்ஷாவுடைய செவன் என்ன செய்கிறாருன்னா, போய்டா அப்படி எஜமான் சொல்லுகிறார் சொல்லி அவர் செய்ய மாட்டார். அப்புறம் நாகமானுடைய தெரியுங்களா இந்த என்ன சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க, செய்யப்பா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இவர் போய்ட்டு 7 தடவை போயிட்டு முழுகி வரும்போது அவன் என்ன செய்வான்? ஒரு பேபி ஸ்கின் போல் மாறி தெரியுங்களா சொஸ்தமாவார். யார்? நாகமான் மீண்டுமாக எலாய்ஷா பார்க்கறதுக்கு வருகிறார். ஏன் தெரியுங்களா வருகிறார்? he want to gift reward for எலாய்ஷா. எல்லாரும் தெரியல அந்த கதை. அப்போ
அந்த பலன், அந்த ரிவார்ட் எனக்கு இப்படி 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 நடந்தது, உன் மூலியமாக நடந்து சொல்லி அந்த ரிவார்ட் கொடுக்கும்படிக்கு அங்கே நாகமான் கிஃப்டை கொண்டு வர, நிறைய கிஃப்டை கொண்டு வந்திருக்கிறார். அது எல்லாம் எலாய்ஷாக ஊழியக்காரன்ட்ட கொடுக்கும்படிக்கு அவனை பிரயாசித்தான். எலாய்ஷா என்ன தெரியுங்களா சொன்னார்? அதை அவனே எடுத்து போச்சு, எனக்கு ஒன்றும் வேணான்னு. ஏன் எலாய்ஷா இப்படி செய்தார்? Why Elisha did that? வாசிங்க 14-16 வாசிப்போமா? அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். 16 வாசிங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நான் வாங்குறதில்லை என்று எலாய்ஷா அங்க கூறினார். எலாய்ஷா சொல்றாரு, நான் வாங்க மாட்டேன். உன நீ எவ்வளோ பாருங்க, எலாய்ஷா பார்க்க கூட இல்லை என்ன கொண்டு வந்திருக்காருன்னு. பார்த்துருந்தாருன்னா கொஞ்சம் கவுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அப்படி தான் ஆண்டவர் செஞ்சார். நீ என்னில் போய் திறக்காதன்னு சொன்னார், திறக்காமலே கொடுத்துருன்னு சொன்னார். திறந்தா நம்ம பார்த்துருவோம், ஹா எவ்வளோ கட்டு இருக்குது, நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு பிறகு வர அது பிறகு இருக்குது. சரி. ஸோ அப்போ எலாய்ஷா பார்க்காமலே என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு, யார் ஜென்ரல் கொண்டு வராரு கிஃப்ட் பார்க்காமலே எலாய்ஷா சொல்கிறார், அவனே கொண்டு போ, எனக்கு வேணாம், நான் இது எடுக்க மாட்டேன், கர்த்தர் ஜீவிக்கிற மட்டும் நான் இது எடுக்க போகிறதில்லைன்னு சொல்லி எலாய்ஷா கவனமாக இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? யூனோ வாய்? ஏனென்றால் இவர்கள் எதிரிகள், தி ஆர் எனிமீஸ். இவர்கள் சீரியா தேசத்தில் உள்ளவர்கள், சத்ருவானவர்கள். இவங்களாம் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போனவர்கள். அப்படின்னா தேவன் இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுங்களா? இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் தேவனுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதுதான் அவங்களோட சிந்தனை, அதுதான் அவங்களோட நோக்கம். ஆமென். தாவீது என்ன சொன்னார்? அந்த கோலியாத்து வரும்போது, இந்த பிலிஸ்தர் வரும்போது, இந்த விருத்த சேதன இது தேவாதி தேவன், இது என்னது என்னது இஸ்ரவேல் உன்னதமான இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவத்தை நிந்திக்கிறவன் இவன் யாருன்னு சொல்லுவார். ஹூ இஸ் திஸ்? யார் இவன்? அப்ப இஸ்ரவேல் நிந்திக்கும் போது இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறதை சமமாக இருக்கிறது. ஆமென். அப்ப சத்துருவானவனுக்கும் எலாய்ஷா எடுத்த தீர்மானம் என்ன தெரியுங்களா? சத்துருவானவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. There is no connection. And I am not going to receive anything from that person because he is my enemy. Whatever it is, என்ன இருந்தாலும் அவன் சத்துருவானவன். அவன்கிட்ட இருந்து நான் என்னோட வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. கவனிச்சிங்களா? இவ்வளவு கவனமா இருக்கிறார் எலாய்ஷா. தானியேல் அப்படியாக, தானியேலுக்கு தானியேல் ஷாட்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு நல்ல சாப்பாடு, என்னது ராஜாவுடைய போஜனம், ராஜாவோட போஜனம் கொடுக்கப்பட்டது. ராஜாவோட போஜனம் கொடுக்கப்படும் போது நீங்க பாருங்க எப்படிப்பட்ட சாப்பாடாக இருந்திருக்கும். வீட்டில் பருப்பு கறி ரசம் தான், அங்கே புஃபே சாப்பாடு, அங்கே பிரியாணி, இங்கே பாபிக்யூ, இங்கே கம்பிங்கோலை. இதெல்லாம் எடுத்து நம்மளை கோலை பண்ணிடுவோம். எலாய்ஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க, டேனியலுக்கு தெரிஞ்சிருச்சு இதை நான் எடுக்கக்கூடாது. எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ சுவையாக இருந்தாலும், எவ்வளோ நிறையா இருந்தாலும் இது நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானியேல் கவனமாக இருந்தான். இன்னொருத்தரும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ரதங்கள் குறித்து ஒரு சீரீஸ் போகும்போது, சேரியட் போகும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, அஹாப் ராஜா என்ன செஞ்சார்? கிங் ஆஃப் ஆராம் பென் ஹெடாட், கிங் ஆஃப் சீரியா பென் ஹெடாட் என்று அவன் என்னது ஒரு சத்ருவானவன். யுத்தத்தில் இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? அவன் தோத்து போயிட்டான். யாரு? சீரியா ராஜா பென் ஹெடாட். அவன் என்ன செய்கிறான்? அஹாப் ராஜாக்கு முன்பாக வருகிறான். அவன் சரண்டர் பண்ணுறார். சரண்டர் பண்ண கையோட அஹாப் ராஜா என்ன தெரியுங்களா சொன்னார்? இது எங்கே இருக்குன்னா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 33-34. யாராச்சும் வாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள், 1 Kings chapter 20 verse 33-34. 1 ராஜாக்கள் 20:33-34. இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். இதுவும் இப்படியாக சத்துருவாண்டிருந்து வருகிற உள்ள காரியமாக இருக்கிறது. அந்த மனுஷன் நன்றாய் கவனித்து அவன் வாயில் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். கவனிங்கள், பென் ஹெடாட் என்ன செய்கிறார்? அவர் சரணம் அடைகிறாரு. யார்கிட்ட? இஸ்ரவேல் ராஜா அஹாப் ராஜா. அஹாப் பற்றி உங்களுக்கு தெரியும், ஆகப்படும் மோசமான ராஜா அஹாப் ராஜா தான். அப்போ அஹாப் ராஜா என்ன செய்கிறாரு? அதுக்கு முன்னே படிச்சிங்கன்னா என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? அவன் உயிரோடு இருக்கிறானா, அவர் என் சகோதரன், இஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லுவார். ப்ரோ, அவர் என்னோட ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். யார்? சத்துருவானவன்.
கவனிங்கள், சத்ருவான கூட சம்பந்தம் வைக்கும் போது அவனுடைய சாபக்கேடு, அதான் பலன். சாபக்கேடு எங்கேயும் வரும். எந்த கனெக்ஷனில் நம்ம இருக்கிறோமோ, எந்த வட்டத்தில் இருக்கிறோமோ, அதனுடைய காரியங்கள் நம் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அகாப் செய்த ஒரு மகா பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? அவன் ரதத்துக்குள்ளே, பிறகு வசனத்தில் பார்க்கலாம், அந்த ரதத்துக்குள்ளே அந்த சீரியா ராஜாவை ஏற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. ரதம் என்று சொல்லும் போது உங்களுடைய விசேஷமான வாழ்க்கை, your special life that God has given you. ரதங்கள் யார்கிட்டையும் சாதாரணவர்கள்ட்ட இருக்காது. பிரபுக்கள் மத்தியிலே, ராஜாக்கள் மத்தியில் தான் ரதங்கள் இருக்கும். சேரியட். அப்போ நம்ம பிரபுக்கள், நம்ம இயேசுவின் பிள்ளைகள். அப்போ இந்த வாழ்க்கை, இந்த விசேஷமான வாழ்க்கைக்குள்ள சத்ருவின் காரியத்தை நம்ம நுழைக்க கூடாது. அதனால தான் நாங்கள் கவனமாக இருப்போம். எங்கள் வீட்டுக்குள்ளே கூட நாங்கள் யார் நுழைக்கணும், நாங்கள் கவனமாக இருப்போம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா பெரிய ஒரு வீட்டுக்குள்ளே நுழைக்க மாட்டாரா அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? நுழைச்சி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. தேவையில்லாத குப்பைகள் வீட்டுக்குள்ளே நுழைச்சிட்டு போவாங்க. தேவையில்லாத காரியங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ அகாப் ராஜா என்ன செஞ்சான்? சத்ருவானவன் தன் ரதத்துக்குள்ளே வர வைக்கும் போது தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் பேசினார் அகாப் ராஜாட்ட. இங்கே பாரு, நீ அவனுக்கு ஜீவனை கொடுத்த, அவன் சாவடிக்காமல் நீ ஜீவனை கொடுத்த. இங்கே பாரு, அவன் ஜீவன் நீ உயிர் கொடுத்தனால உன் உயிர் போகுது பாருன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுவார் அகாப் ராஜாட்ட. கவனிங்கள், டோன்ட் ஃபீட் ஃப்ரம் தி எனிமி. அப்படின்னா சத்ருவான்ட்டேருந்து நாம் சாப்பிட வேணாம். சத்ருவான் கொடுக்குற பலத்தை நாம் எடுக்க கூடாது. ஏன்னா அவன் கொடுக்குற பலனாக இருக்கும். இட்ஸ் வெரி ஃபிஷியாக இருக்கும், ரொம்ப ஃபிஷியாக இருக்கும். ஃபிஷி சொல்லும் போது என்ன தெரியுங்களா? தந்திரமாக இருக்கும். அவன் கொடுக்கறது பயங்கரமாக இருக்கும், அது விசேஷமாக இருக்கும், அது தெரியுங்களா வித்தியாசமாக இருக்கும். எது யாருமே செய்யாதது. கவனிச்சிங்க, நீங்கள் பார்த்தீங்களா? யாருமே செய்யாது இல்லாதது அவன் அழகாக கொடுக்க ஆரம்பிப்பான். ஆண்டவர் சொன்னார், எது எல்லாத்தையும் சாப்பிடு, இது ஒண்டி சாப்பிடாது, அது ஒண்டி அழகாக பாரு, அழகாக இருக்கு பாரு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ப்ரொமோட் பண்ணான். ரைட்டா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? சாபக்கேடு வந்தது. he will reward, he will give. அவன் கொடுப்பான். பைபிளில் பாருங்க, கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி தெரியுங்களா இதை காப்பாற்ற தெரியுங்களா மரித்து எத்தனை பேர் தெரியுங்களா மரித்து கடைசியில் இந்த வேத புத்தகம் நம்ம கையில் இருக்குது. இதற்கு வெளியே உள்ள விசேஷமான காரியங்கள் தியானிக்க ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் இல்லாத காரியங்கள் தெரியுங்களா இந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் இல்லாத காரியமா? இயேசு கிறிஸ்து 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்தியாவுக்கு போனாராம். இந்தியாவில் போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் படித்தாராம். அப்போ நான் சொன்னேன், ஆமாம் படிச்சுட்டு அப்புறம் ஜோர்ஜ்டவுனுக்கு வந்தார், பினாங்கு வந்தார், வந்துட்டு தெரியுங்களா அப்படியே போனார். அப்போ இல்லாதது என்ன செய்கிறாங்க? ஜனங்களுக்கு பிடிக்குது. இல்லாதது தெரியுங்களா கவர்ச்சியாக இருக்குது. அப்போ பிசாசு என்ன செய்வான்? சத்தியத்திலேருந்து நம்மளை தூரம் கொண்டு போகும்படிக்கு இப்படியாக கொடுக்க ஆரம்பிப்பான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு. அப்போ கர்த்தர் ஒரு நாள் இடைப்பட்டு வாந்தி எடுக்க வைப்பார். திருப்பியும் சத்தியத்துக்கு வருவோம். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். இட் மே லுக் எக்ஸைட்டிங். அது நம்ம தேவைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கலாம். சத்ருவான் கொடுக்கறது. இந்த சாட்சி சொல்லியிருக்கேன்னு தெரியல, இந்த கதை சொல்லியிருக்கேன்னு தெரியல. என் சகோதரர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்படியாக அவர் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு வர்றாரு. பெரிய பெரிய சொல்லுவாங்க, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் செய்கிறாரு. சொன்னார், எவ்வளோ ஜோம் பண்ணுறோம், நான் கூட போய்ட்டு ஜோம் பண்ணியிருக்கேன், ஆனால் சில காரியங்கள் வாய்க்காமல் அப்படி ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் செய்கிறாங்க, இதே பிஸ்னஸ் தான் செய்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நல்லா இருக்காங்களாம்? அதில் அங்கே ஒரு போமோ இருக்கிறாராம். அந்த போமோ பார்த்தா அந்த போமோ சில காரியம் செய்வாராம். அப்புறம் பிஸ்னஸ் ஓஹோன்னு ஓடுமா. அப்போ இவருக்குள்ள ஒரு என்னது ஒரு 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 தெரியுங்களா போகிறதுக்கு தாகம் இல்லை. எல்லாம் புஷ் பண்ணுறாங்க, நீ ஒரு வாட்டி செஞ்சிரு, தூண்டுதல் ஒரு வாட்டி செஞ்சிரு, ஒரு வாட்டி தப்பா ஒரு வாட்டி பண்ணிடு. ஆனால் அவர் கர்த்தருக்கு ஆக நிற்கிறார். எப்படி இருந்தாலும் என் பிஸ்னஸ் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்கு ஆக நிற்பேன், விரோதமாய் செய்ய மாட்டேன். கர்த்தர் சத்தியத்திலிருந்து போக தூர வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ரிவார்டே நம்மளுக்கு அதில் ரிவார்ட்லேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ரைட்டா? பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, உயர்வு வரணும். உயர்வு ஜோம் பண்ணு பாஸ்டர், ஜோம் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா மகனே. உயர்வு வந்துருச்சு, பிரதர் காணா போயிட்டார். அதோட எந்த உயர்வு வந்துருச்சு அங்கே. ஸோ சமத்தில் அந்த பலனே கர்த்தருடைய தூர போகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்மளோட ஃபவுண்டேஷன், நம்மளோட சார்ந்து இருப்பு அந்த பலன் மேலே கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்காமல் போனாலும் அத்திமரம் துள்ளி விட்டாமல்
போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அப்புறம் யாருக்கு யார் ஞாபகம் இருக்குது சொல்லுங்க சிஸ்டர்? மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. ஸோ ஆகியோர் தேவ பிள்ளைகளே, நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அவன்கிட்டேந்து வருகிறது நன்மை அல்ல. நல்லா கவனிங்க இந்த காரியத்தை. அவன்கிட்டேந்து வருகிறது நன்மையாக இருக்கும், ஆனால் அவன்கிட்டேந்து நன்மை வராது. ஏன் தெரியுங்களா? ஹிஸ் கேரக்டர் டசன்ட் ஹேவ் குட்னஸ் இன் ஹிம். சத்துருவானுட்ட குட்னஸ் இல்லை. அவனுடைய ப்ரைஸ் கடைசியில், அவனோட ப்ரைஸ் என்ன தெரியுங்களா? அவனோட ப்ரைஸ் என்ன தெரியுங்களா? அவனோட ப்ரைஸ் என்ன தெரியுங்களா? கடைசியில் நரகம், நக்கினி, கடல். அவனுக்கே ஆப்பு இருக்குது. சாரி, ஃப்ளோவில் வந்துருச்சு. அவனுக்கே தெரியுங்களா கடைசியில் போகுது. அப்போ அவன்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அவர் கொடுத்து வா 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 என்னுடைய ப்ரைஸ்க்கும் வான்னு சொல்லி அவன் கொண்டு போக ஆரம்பிப்பான். ஓப்பு போயிடும். சரிங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு இந்த காரியத்தை குறித்து, இந்த பலன் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளோம்னு சொல்லி. பல வருஷத்துக்கு, நினைக்கிற ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் என்னென்னா, ஒரு பாஸ்டர் எனக்கு என்வலப் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு பாஸ்டர் பிளஸ் பண்ணுறாரு என்னைய சொல்லிட்டு என்வலப் கொடுக்கும்போது நான் அப்படி திறக்கல, அப்படியே கையில் வச்சுருக்கேன். அப்புறம் என்னை கொண்டு போகிறாரு. அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு ஆலியா, என்ன சொல்லுவாங்க, ஒரு கொரிடோவா, ஒரு காரிடோ, அந்த ரோட்டில் ஒரு காரிடோ, யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு கொண்டு போய் யாருமே இல்லை. அந்த இடத்துல போகும்போது என்வலப் திறன்னு சொல்கிறாங்க. திறக்கும்போது என்வலப்பில் ஒன்றும் இல்லை, கோசமாக இருக்குது. அப்போ என்னடா கோசமாக இருக்குன்னு சொல்லி அவரை பார்க்குற, அவர் கன் வச்சுருக்கிறாரு. கன்று வச்சுட்டு டஷ்ன்னு சுடுறாரு. என்னைய சுடும்போது குண்டு போது சுடுறாரு, ஆனால் என் மேலே படலை. ஸோ அப்போ முழிச்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எனக்கு புரியல ஆண்டவரேன்னு சொல்லி. இங்கே பாரு, யார் உன்னை ஆஃபர் பண்ணாலும் நான் சொல்லாத வரைக்கும் நீ போகக்கூடாது. யார் உங்களை கவர்ச்சியாக பண்ணி கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் இல்லாமல் உங்களை கொண்டு போனால் கவனமாக இருங்கள். கர்த்தர் சித்தத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இதான் கர்த்தர் நியமித்த ஓட்டம், இதான் கர்த்தர் உங்களை இப்படியாக நீ போ மகனே, இது ஆசீர்வாதமாக இருக்க சொல்கிறாருன்னா, நம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நடத்துவார். ஆசை பார்த்து தெரியுங்களா, ஆசையை பார்த்து வா இது நல்லா இருக்கு, வா இந்த எக்ஸைட்டிங் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன் தெரியுங்களா? நம்ம இமோஷனலாக மூவ் பண்ணக்கூடாது, நம்ம விசுவாசத்தில் மூவ் பண்ணணும். இமோஷனலாக மூவ் பண்ண முடியாது, நம்ம வார்த்தையில் மூவ் பண்ணணும். இமோஷனலாக மூவ் பண்ணக்கூடாது, நம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் சார்ந்து இருந்து நம்ம மூவ் பண்ண வேண்டும். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய காரியம் நம்ம பார்க்குறோம். இப்படியாக நம்ம ஆஃபர் வரும், நம்மளுக்கு ஆஃபர் வரும், சத்துருவான் கொடுப்பான், வாங்கிக்கோன்னு சொல்லி நம்ம அதை பெற்றுக்கொண்டோம் என்றால் தேவன்கிட்ட இருந்து நம்ம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆகையால் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். யார் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறோம், இது தேவன்கிட்டேருந்து வருகிறதா இல்லாட்டி வேறு இடத்துலேருந்து வருகிறதா? அது மனுஷன்டேருந்து வரலாம், அது எந்த விதத்திலேருந்து வரலாம். ஆனால் கர்த்தர் இது அங்கீகரிக்கிறாரா என்று நம் கவனமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்ம 5 காரியங்கள் சுறுசுறுப்பான பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 5 காரியங்கள் நீங்களும் நானும் எந்த காரியத்தில் என்ன செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் என்று வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். What are the rewards that God will give when we do something? நம்ம இந்த காரியம் செய்தால் என்ன பலன் கர்த்தர் கொடுப்பார்? வேதத்தில் அப்படி இருக்குதா? சில நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நான் இங்கே எடுத்து வைத்தது 5 காரியங்கள். ஆனாலும் நான் சுறுசுறுப்பாக நான் போக ஆரம்பிக்கிறேன். 1வது காரியம் மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போமா சீக்கிரமா? மத்தேயு 6:6. ஜெபம் பண்ணும்போது ஆமென். அவர் வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் சமூகத்தில் பிரசன்னத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்றதை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Jesus is telling, when you pray, Father is going to reward you openly. ஓப்பனா ரிவார்ட் பண்ண போறாரு. ஆமென். பிறகு அதுல வேற ரிவார்டும் இருக்கு, பிறகு நம்ம பார்க்கலாம். இன்னொருத்தவங்க 17-18 வாசிப்போமா? 17-18 அதே அதிகாரம். நீ உபவாசிக்கும் போது, அப்படின்னா இப்ப ஃபாஸ்டிங்க்கு போறோம். உபவாசிக்கும் போது அந்த உபவாசம்
அந்த காலத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக ஆ உன் தலைக்கு எண்ணெயை பூசி முகத்தை கழுவு. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம உபவாசிக்கும் போது எப்படி உபவாசம் பண்ணணும், எப்படி உபவாசம் பண்ணிக்கணும். சாப்பிடுங்க சாரி பாஸ்டர் நான் உபவாசம். இன்னொருத்தர் கேட்பாரு சாப்பிடுங்க சாரி நான் உபவாசம். ஊருக்கே தெரிஞ்சுன்னா அவர் உபவாசம் பண்ணுறாரு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட உபவாசம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா பார்த்துருக்கேன், இந்த கூத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட உபவாசம் யாருக்குமே தெரியாமல் அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி தெரியுங்களா உபவாசம் பண்ணும்போது அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளிரங்கமாக ஆசீர்வதிப்பார் என்று ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது, நாம் உபவாசிக்கும் போது நமக்கு பலன் கர்த்தர் கொடுப்பார் என்று இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஹல்லேலூயா. See, very clear, ரொம்ப கிளியரா இருக்குது. When you do this, I will reward you. அப்போ நம்ம ஜெபிக்கிறது சாதாரண ஜெபம் அல்ல. அதெல்லாம் சொல்கிறேன், நம்ம கூட இங்கே வெள்ளிக்கிழமை நம்ம ஜெபிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. இட்ஸ் நாட் சம்திங் தட் வி கம் ஒரு சர்ச் ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சு எல்லா சர்ச்சிலும் ப்ரே மீட்டிங் இருக்கணும். அதான் பேரே மாற்றினேன், ப்ரே மீட்டிங் பேர். ப்ரே மீட்டிங் ப்ரே மீட்டிங்கா சில பேர் வரமாட்டாங்க. ஸோ அதான் டிவைன் என்கவுண்டர் நம்ம மாற்றணும். ஒரு இடைப்படுதல் அப்படி சொன்னால் தான் சில பேர் வருவாங்க. ஹல்லேலூயா. டிவைன் என்கவுண்டர் அப்படின்னா இடைப்படுகிற ஒரு நேரம், கர்த்தரோடு கூட உருவாடுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஜெபிக்கிறது நான் வெளிரங்கமாய் நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தானியேல் புத்தகத்தை பார்க்கும்போது மீண்டுமாக நாம் அப்படியாக தானியேல் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தானியேல் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை. ராஜாவுக்கு கனவு வந்துருச்சு, யாருமே வியாக்கானம் சொல்ல முடியல. ஏன்னா ராஜா சொல்லிட்டாரு நான் சொல்ல போறதுல என்ன கனவுன்னு நீனே சொல்லணும், நீனே வியாக்கானம் பண்ணணும். அப்ப எவனாலும் முடியல. அப்போ தானியேல் தெரியுங்களா அங்கே அவருக்கும் பிரச்சனை. ஏன் தெரியுங்களா, அவரோட தலையும் போகுது. ஏன்னா எல்லாத்தையும் சாவடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. எல்லாம் என்னை கூத்து காமிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க சொல்லி எல்லாத்தையும் சாவடிங்கன்னு சொல்லிட்டார் ராஜா. அப்போ தானியேல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களா செஞ்சாரு, இந்த தானியேல் நண்பர் இடத்துல போய் வாங்க என் கூட ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுவோம் சொல்லி தானியேல் அங்கே லீட்டை எடுத்தார். ஹல்லேலூயா. எங்க தெரியுங்களா போனார் தானியேல், தன் சொந்த அனுபவத்தில் போல, சொந்த தெரியுங்களா ஞானத்தில் போல நம்ம இப்படியாக தெரியுமா இப்படி செய்வோம்னு சொல்லி அவங்க கூடி பேச கிடையாது. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் போக ஆரம்பித்தார்கள். தேவ பிரசன்னத்தில் போகும்போது கர்த்தர் வெளிப்படுத்தினார். Revelation came upon them in the presence of God. Hallelujah. அப்ப கர்த்தர் என்ன செய்தார், அந்த காரியத்தையும் அந்த கனவும் அதனுடைய விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்து தானியேல் விடுவிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து they were promoted above everyone. Hallelujah. அங்க பலன் நடந்தது. அந்த இடத்துல அங்க கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். யாரு, அடிமைத்தனத்தில் இருக்கிற வாலிபர்கள் கர்த்தர் பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். Can you see that? It's not about where you are, it's about being in the presence of God. Hallelujah. நம்ம எங்க இருக்கிறோம் கிடையாது. பாருங்க சமத்துல ஐயோ நான் இந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒன்றும் நடக்காது, இது தரித்திரியமான இடம் தெரியுங்களா. சில அந்த இடத்தை குறித்து நம்ம பார்ப்போம், இடத்தை குறித்து நம்ம பேசுவோம். ஆனால் இடம் கிடையாது, தேவன் நம்மோடு கூட அந்த இடத்துல இருக்கிறாரா, அதான் முக்கியம். அவனோட ஸ்தானமே சரியில்லை. யாரோட ஸ்தானம், தானியேலோட ஸ்தானமே சரியில்லை. எல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள். ஸ்தானமே சரியில்லை, இடமே சரியில்லை, அந்நிய தேசத்தில் இருக்க. அதே இஸ்ரவேல் இருந்தால் அது வேற மாதிரி. ஆனால் இப்போ பாபிலோன் தேசம் விக்கிரகம் நிறைஞ்ச தேசம், முடியாது, கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு காரணம் கிடையாது. தேவனை தேடினார்கள், தேவன் அங்கே இடைப்பட்டார். ஹல்லேலூயா. கவனிங்கள். அப்ப ஜெபிக்கும் போது நாம் தேவனை தேடும் போது கர்த்தர் பலனை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். So I want to encourage you. நீங்களும் ஜெபிக்கும் போது உபவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலனை வைத்திருக்கிறார். அவர் வெளிரங்கமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சிலர் நீங்கள் சாட்சி கொடுத்துறீங்க, நான் ஒரு சின்ன ஜெபம் செஞ்ச பாஸ்டர், கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். எப்பொழுது நாம் உபவாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது. ஆமென். ஸோ உங்கள் ஜெபத்தை சாதாரணமாக எண்ணாதீர்கள். டோன்ட் டேக் இட் லைட்லி. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் சும்மா என் கடமையை முடிச்சிட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ண வேணாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவன், கர்த்தர் கேட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்றது. வேதம் என்ன சொல்லு, நீ ஜெபிக்கும் போது என்னது, ஆண்டவர் உன் சத்தத்தை, உன்னோட விண்ணப்பத்தை, அப்படிதான் போட்டிருக்கு. வாசிங்க, எல்லாம் சந்தேகமா இருக்கு எல்லாத்துக்கும். வாசிங்க 6:6 வாசிங்க சீக்கிரமா. நீயும் ஜெபம் பண்ணும்போது
உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பாருங்க, நம்ம மற்ற வீடு போயிட்டு ஜெபம் பண்ண வேணாம். ஆமென். நம்ம கூடி ஜெபம் பண்றதோட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் தனித்து ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கூடுதல் முக்கியம், ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது தனித்த ஜெபம். ஆமென். வாசிங்க ஏஞ்சலி. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. சோ அவர் என்ன செய்யறார்? அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாராம்? அவர் என்ன செய்யறாராம்? இல்ல கர்த்தர் என்ன செய்யறாராம்? பார்க்கிறாராம். அப்ப பார்க்கிறாருன்னா கேட்பாரா? நிஜமா கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர் அந்தரங்கத்தில் அவர் பார்க்கிறாராம். ஜெபிக்கும் போது நம்ம முழங்கால் பண்ணிட்டு நம்ம கர்த்தரை தேடும் போது, அப்பா நோக்கி பார்க்கும் போது அவர் பார்க்கிறாராம். Now you move the eye of God towards you when you pray. That is powerful. நான் சொல்றேன், அது powerful. கர்த்தர் பார்க்கிறாராம். ஜெபிக்கும் போது யாரா ஜெபம் பண்றது, யாரா துதிக்கிறது, இந்த பட்டணத்துல யாருமே இல்லை, எவனோ துதிக்கிறானே, எவனோ ஜெபிக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாராம் அந்த நபரை. ஏன் தெரியுங்களா? சங்கீதம் 14:2 கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். யாரை பார்க்கிறாராம்? தேடுகிறவன் உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறாராம், பார்த்து கொண்டு இருக்கிறாராம். அப்ப அந்த பட்டணத்துல இப்ப நீங்க வச்சுக்கோமே, ரெல்லாவில் ரெல்லாவே வந்துட்டு இருக்குது. பாயன்பரு போமா? பாயன்பரு இருக்கீங்களா? ஓகே, பாய். சரி. ரெல்லாவில் வந்து அவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் ரெல்லாவில் இருந்து அப்படியே ஒரு அசாப் போகுது, அப்படி ஒரு அசாப் போகுது. அப்புறம் இன்னொரு வீட்டில் அசாப் போகுது, வேற இடத்துல அசாப். ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு, எங்கடா அசாப்லாம் வருதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து கர்த்தர் பார்ப்பார். வீட்டுக்குள்ளே பார்ப்பார். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஆஹா, சிஸ்டர் மகேஷ் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெல்லாவிலேருந்து தூபமாய் நறுமணமாக கர்த்தர் சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்புறம் பார்க்குறாரு, ஆயித்தாமில் திடீர்னு ஒரு போக போகுது. அவரே சந்தேகமாச்சு, உண்மையான போக போகுது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்தந்த இடத்துல கர்த்தர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆனால் நல்லா கவனிங்க, இன்னொரு பலனும் இருக்கிறது, ரிவார்டும் வருது அந்த பகுதியில். வாசிங்க 5வது மேலே போமா, 5வது வசனம். நீ ஜெபம் பண்ணும்போது மாயைக்காரர் போல, நடிகரை போல இருக்க வேண்டாம். யாரை பார்க்கும்படிக்கு? என்னை யாராச்சும் பார்க்குறாங்களா? பார்க்கும்படிக்காக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் அப்போ எல்லாரும் பார்க்கும்படி ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்படின்னா இவங்க இந்த மாரி மக்கள் வந்து ஷோ ஆஃப் மக்கள். அப்போ இந்த ஷோ ஆஃப் மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க, யார் பார்க்குறா, என்ன யார் தெரியுங்களா எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் சொல்லி, யார் நம்ம வந்து கை தட்டுறாங்க, யார் நம்மளுக்கு வந்து பிரதர் வெரி குட் பிரதர் யாரை சொல்கிறாங்க, எல்லாம் தேடி பார்க்குற உள்ள ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம். வாசிங்க. Bible says they will have their reward. என்னல இது? அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் இருக்குதா? ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவங்களுக்கும் ஆண்டு ரிவார்டு கொடுக்குறாரா? மாயக்காரர்களுக்கு, நடிகர்களுக்கு ஆண்டு ரிவார்டு கொடுக்குறாரா? ஆண்டவர் இயேசு சொல்றார், அவங்களுக்கும் பலன் இருக்கிறது. இங்கே தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் நான் சொன்னேன், அவனும் பலனை கொடுப்பான். He will give reward. அப்போ தேவன்டேந்து வர ரிவார்டு கிடையாது, அது மனுஷன்டேந்து வரும், அது சத்துருவான்டேந்து வரும். அந்த ரிவார்டு வந்து பெருமையாக இருக்கும், அது பெருமைக்கு கொண்டு போகிற ஒரு ரிவார்டாக இருக்கும். அப்போ மனுஷனை சார்ந்திருக்கிற உள்ள தன்மை கேரக்டர் உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த ரிவார்டு. அப்போ சத்துருவான் பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ரிவார்டை கொடுக்குறோம். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தேவன்டேந்து நம் ரிவார்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் ஒன்று சொல்லனாலும் பிரச்சனை இல்லை, யாரும் இன்னும் பார்க்கலாலும் பிரச்சனை இல்லை, 2-3 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்காக நான் செய்வேன். அந்த காலத்தில் அந்த ரங்கத்தில் இருக்கிற என் பிதா அவர் எனக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது நிலைத்திருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது காரியம் இது போமா. 2வது காரியம் மேத்யூ 25:34-35. மேத்யூ 25:34-35 வாசிங்க யாராவது. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ம் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ம் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். ம் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். கவனிங்கள். இரண்டாவது காரியம் என்னவென்றால், now God rewards those who have compassion. மனதுருகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை அளிக்கிற தேவனா இருக்கு. ஆனால் சொன்னாங்க, வாங்க உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட எல்லாம் நீங்கள் அனுப்புவீங்க. திஸ் இஸ் த ரிவார்ட் that I have for you. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரை தெரியுங்களா ஆசீர்வதிக்கிறார்? மனதுருகமுடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போனா நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, இவங்க வேதனையாக இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளுறாங்க, நான் இறங்குறேன், நான் செய்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் கர்த்தர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். God will reward you. சில நேரத்தில் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது நீங்கள் செய்கிறது. நீங்கள் அந்த காரியத்தை அவங்களுக்கு செய்கிறது, அவங்கள உதவி பண்ணுறது, அவங்கள உற்சாகப்படுத்துறது, அவங்க பலப்படுத்துறது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்காக ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அப்போ அந்த மனதுருகம் உள்ளத்தை கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் பிள்ளைகளிலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். the compassion heart. அதனால தான் ஆண்டவர் குஷ்டரோகி வரும்போது அந்த குஷ்டரோகி ஆண்டவரே சித்தமன் எப்படி வரும், சித்தமனால் சுத்தமாக்கு, ஆண்டவரே உங்கள் சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்குன்னு அந்த குஷ்டரோகி கேட்கும்போது சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லி ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். ஜீசஸ் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் காரணத்தோட செய்கிற தேவனாக இருக்கிறார். சும்மா அவர் செய்ய மாட்டார். ஏன் தெரியுங்களா? தொட்டார். குஷ்டரோகி கிட்டவே யாருமே போக மாட்டாங்க. குஷ்டரோகி பார்த்தாலே தூரத்தில் இருப்பாங்க. ஒரு குஷ்டரோகி வாழ்க்கை மரணத்தின் வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருங்க பாரு, நான் உனக்கு சுகப்படுத்துறேன்னு சொல்லி அவர் வேணுக்குன்னு தொட்டார். தொடும்போது என்ன தெரியுங்களா? அவர் ஆண்டவரோட மெசேஜ், நான் உன்னை ஆதரிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள, ஐ அக்செப்ட் யூ. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஜக்கேயுஸ் வீட்டுக்கு போனார். எல்லாம் சொல்கிறாங்க அவன் பாவின்னு, ஆண்டவர் போனார் வீட்டுக்கு. அதுக்குன்னு நீங்களாம் பாவமான இடத்துக்கெல்லாம் போங்கன்னு சொல்ல கிடையாது. தயவு செய்து காலை எடுத்து வச்சிடாதீங்க. கர்த்தர் சொல்லாத வரைக்கும் இதெல்லாம் தலைவலி. ஆமென். அப்ப மனதுருகமுடையவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் பலனளிக்கிற தேவனாக. ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் படகு எடுத்து என்ன செய்தார்? போயிட்டு அவனை சுகப்படுத்தினார். யார் அந்த ஒரு மனிதன்? பிசாசு லீகியன் பிடிச்ச மனுஷன். அந்த ஒரு மனுஷன் யாருமே அவனை யாருமே கண்டுக்கல, யாருமே தெரியுங்களா அவன் மேலே அக்கறையோ இல்லை, யாருமே தெரியுங்களா அவன் மேலே ஒரு கரிசனையே இல்லை. அப்படியோ அவன் நிர்மாணமாக கிடக்கிறான், கல்லில் குத்தி தெரியுங்களா அவனுடைய உடம்பெல்லாம் சேதப்படுத்தி அப்படி சங்கிலியில் போடப்பட்டவனாய் காணப்பட்டான். அவனோட மதிப்பே இல்லை, அவனோட உயிருக்கு யாருமே மதிக்க கிடையாது. ஆண்டவர் அவனுக்காக போனார். அந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் போனார். கவனிங்க, நீங்கள் ஒரு மனுஷனுக்காக யாருக்குமே தெரியாமல் நீங்கள் செய்கிற காரியம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில இடத்துல யாருக்குமே தெரிய தேவையில்லை. தெரியுங்களா? கைத்தட்டுற கூட்டமும் இருக்கும், பின்னால் குத்துற கூட்டமும் இருக்கும். நீங்கள் தெரியாது, கைத்தட்டுற கூட்டமே குத்தும், கை தட்டுகிறவர்களே சிலத்தில் குத்துவார்கள். ஆமீன். ஸோ அப்போ நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. யார் என்ன செய்வோம் அதான் முதல் வார்த்தை வந்துச்சு, டோன்ட் எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டேஞ்சரஸ். எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காட். தேவன்கிட்டேருந்து எதிர்பாருங்க. ஆமேன். அந்த எதிர்பார்ப்பு அவரிடத்துலேருந்து வரும், அந்த பலன் அவர்கிட்டேருந்து வரும், அவர் கொடுப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம மனதுருகமுடையவர்களாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், நம்பர் 3, லூக்கா 6:38 வசனம். லூக்கா 6:38. இந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு டிஸ்க்ளைமர் நான் கொடுக்குறேன். டிஸ்க்ளைமர் என்னென்னா நான் எப்போதும் தசம பாகம் காணிக்கை பற்றி நான் பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும், சில பேர் என்ன கேட்டாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், உங்கள் சர்ச்சில் தசம பாகத்தை பற்றி பேசுவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏஜிஎம் அப்போ பேசியிருக்கேன், மற்ற தடவை எனக்கு தெரியல. ஸோ நான் வலியுறுத்துகிற மனுஷன் அல்ல. ஏன்னா நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் தசம பாகத்தை பற்றி. ஆமீன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தசம பாகம் காணிக்கை கர்த்தருக்காக விடுவிக்கும் போதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பகுதியில் என்ன எழுதிருக்குது, அதில் இந்த பகுதி இப்படிப்பட்ட ரிவார்ட் வருதுன்னு சொல்றதுனால உங்களுக்கு நான் விடுவிக்கிறேன். நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் விடுவிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். That is a powerful blessing when you give. நான் சொல்கிறேன், ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் விடுவிக்கும் போது. ஏன் தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு நீங்கள் விடுவிக்க கிடையாது, நீங்கள் ஆண்டவருக்குன்னு ராஜ்யத்துக்கு விடுவிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மென்டாலிட்டி மாற்ற வேண்டும். வாசிங்க 6:38 வாசிங்க. பிடுங்கள் அப்பொழுது பிடுங்கப்படும். இல்லை நான் சொல்றேன், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்.
ம் நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ எந்த அளவில் நம்ம அளக்கிறோமோ அந்த அளவினால் உங்களுக்கு அந்த அளவினால் உங்களுக்கு கவனிச்சிங்களா? எந்த அளவு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவு நம்மளுக்கு அப்போ கொடுங்கள், நமக்கு கொடுக்கப்படும். அப்போ திறந்த மனசோடு தாராளமாக சந்தோஷமாக உற்சாகமாய் நாம் கொடுக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு பலனை நான் கொடுப்பேன், I will reward you. அதனால தான் தசம பாகம் போடுகிறவர்களுடைய சாட்சி பயங்கரமாக இருக்கும். ஒரு பிரதர் வந்து எனக்கு எப்போதும் உற்சாகப்படுத்துவார். அவர் விடுவிக்கிறவர். உங்களுக்கு தெரியுங்களா? ஒன் ஆஃப் த கிஃப்ட் இஸ் கிவிங். நிறைய கிஃப்டிங் பற்றி பேசுவாங்களா? 9 வரங்கள். அதில் ஒரு வரங் வந்து கிவிங். இட்ஸ் அ கிஃப்ட். அப்போ இந்த கீவர்ஸ்க்கு வந்து இது புதுசாக இருக்கலாம் நமக்கு. இந்த கீவர்ஸ்க்கு வந்து அவங்க எப்போ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், கர்த்தர் தெளிவாக பேசுவார். அது அவங்களோட கிஃப்ட்டு. நிறைய சாட்சி நம்ம கேட்குறோம். இப்படியாக தசம பாகம் போடும்போது கர்த்தர் எப்படியா ஆண்டவர் சொன்னார், இதில் சோதிச்சு பார் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? டெஸ்ட் மீ இன் திஸ். அப்போ கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம பிடுங்கி வச்சுக்கிட்டோன்னா எந்த அளவு நம்ம வச்சிருக்கணும் அந்த அளவு வரும். அந்த அசைவில் வந்து நம்ம வந்து விடுவிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அனனியா சஃபீரா கதையை நம்ம பார்க்கும்போது ஒரு சோகமான ஒரு கதை. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். அன்னியா சஃபீரா புருஷன் பொண்டாட்டி என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது அந்த அசைவில், அந்த சபையின் அசைவில் போய் கொண்டு இருக்கிறாங்க. இந்த சர்ச் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. பேதுரு லீட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து ஸ்ரீடர்கள் அப்போஸ்தலர்ஸ் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அசைவில் அவங்க விடுவிக்கும் போது எப்படியாக நம்ம செய்ய போகிறோம், எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த புருஷ பொண்டாட்டி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி இருந்துச்சு. You see, they were not in the movement. அந்த சபையின் அசைவில் அவங்க இல்லை. அப்போ கொடுக்க முடியாதனால கவனிங்க, நல்லா பாருங்க. நான் காசை பற்றி பேச கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய இருதயம் கர்த்தருக்காக. ஆமென். எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம காசை பற்றி கொடுங்க நம்ம பேச கிடையாது. கர்த்தருக்காக நம்ம விடுவிக்கும் போது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனனியா சஃபீரா என்ன செஞ்சாங்க? வச்சுக்கிட்டாங்க. நம்ம இவ்வளோ கொடுப்போம், இவ்வளோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கும் போது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும்? நடந்துச்சு முத பிரதர் போனார். அப்புறம் சிஸ்டர்கிட்டையும் கேட்டார், எப்படி நடச்சான்னு கேட்டார். பீட்டர் கேட்டார். அவங்களும் போய் சொன்னாங்க. 2 பேரும் போய் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு சிஸ்டரும் போயிட்டாங்க. புருஷனை கொண்டு போனவங்க உனையும் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாங்க அங்கே அந்த இடத்துல. அப்போ பரிசுத்தாவின் விரோதமாக நீ போய் சொல்லிட்டேன்னு பேதுரு சொல்லுவார். யூ லை டு த ஹோலி ஸ்பிரிட். கவனிங்கள், நம்ம கவனமாக இருக்க வேண்டும். again மீண்டுமாக சொல்கிறேன், I'm not promoting church. church ப்ரோமோட் பண்ணுற ஆள் இல்லை, என்னை ப்ரோமோட் பண்ணுற ஆள் இல்லை. I'm saying when God is moving, ஆண்டவர் அசைவில் கொண்டு போகும்போது அந்த அசைவில் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும். அந்த அசைவில் நாம் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We must sow to the movement that God has placed us. இதை விட்டு தெரியுங்களா? நான் இந்தியா பாஸ் இருக்க சில போதகர்கள் வந்து அழுவாங்க. சார் இங்கே எல்லாம் விடுவிக்கிறோம், கழுத மாரி நாங்கள் வேலை செய்கிறோம், கழுத மாரி நாங்கள் வந்து ஊழியம் செய்கிறோம். ஆனால் வந்து இந்தியாவுக்கு ஆசீர்வதிப்பாங்க. சாரி சார், நான் அது சொல்லலை, வெளியூருக்கு ஆசீர்வதிப்பாங்க. இல்லை நடக்கிறது. அங்கே பெரிய ஊழியக்காரம், அங்கே பெரிய பயங்கரமான மினிஸ்ட்ரி அங்கே நடக்குது. இங்கே வந்து சபை வந்து கஷ்டப்படுது. அசைவில் இருக்கிறீங்க, அந்த அசைவில் வாழ்கிறாங்க, ஜீவிக்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நான் வந்து இங்கே பிச்சு நான் கொடுப்பேன், இங்கே கொடுப்பேன். இது சரியான காரியம் அல்ல. திஸ் இஸ் ராங். சரி, ரொம்ப அடுத்த பாயிண்ட்க்கு போகுமா? ஆகையால் தேவ பிள்ளைகளே, நம்ம கவனமாக இருக்க வேண்டும். விடுவிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்பர் 4. சரி, 5 சொல்லி முடிச்சிடுறேன். இது ரொம்ப நல்ல காரியம், உங்களுக்கு பிடிச்சமான காரியம். 6:35 லூக்கா 6:35 கரெக்டாக சொல்கிறேன்னா, உங்கள் சத்துருக்கள் சிநேகியுங்கள். சரியா? லவ் யுவர் எனிமி. வாசிங்க சார். நன்மை செய்யுங்கள், பலன் மிகுதியாக இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து அங்கே போட்டிருக்கா சிஸ்டர், திருப்பி வாசிங்க சிஸ்டர். சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். See, that's a reward.
இது கஷ்டமான காரியம் தான். நான் சும்மா தான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சமான காரியம், கஷ்டமான காரியம் தான். அவன் எவ்வளோ துன்பப்படுத்தலாம், எவ்வளோ வேதனைப்படுத்தலாம். ஆண்டவர் நன்மை செய்யுங்கள், அவனுக்கு வந்து ப்ரௌனிஸ் கேக் செஞ்சு கொடுங்க, சரிங்களா? அவன் யோசிப்பான், என்னடா மண்டை ஓடிருச்சா அவனுக்குன்னு, எவ்வளோ செஞ்சு கூட இவன் வந்து இப்படி பண்ணுறானே சொல்லிட்டு. அப்போ நன்மை செய்யுங்கள், அவனுக்கு கடன் கொடுக்காமல் அவனுக்கு விடுவீங்கள், ஆசீர்வதிங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்யும் போது உனக்கு பலனை கொடுப்பேன். இப்போ இதில் ரிவார்டு இருக்குது. அப்போ அதை சொல்கிறேன்னு, யார் யார் ரிவார்டு வேணுமோ இதான் காரியம். 1 2 3 நாள் சொல்லிட்டு வரேன். நம்மளுக்கு ரிவார்டு வேணும்னா எந்த காரியம் நம்ம செய்யும் போது கர்த்தர் ரிவார்டை கொடுப்பார். அப்போ எங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த நாளில் எனக்கும் சேர்த்து நம்ம ஹோம்ஒர்க் தெரியுங்களா, என்னோட சத்துருவானவன் யார், 1 2 3 நம்ம லிஸ்ட் போடணும். இப்போ அல்லேலூயா. முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருப்பான். இல்லை இல்லை. அப்போ யார் நம்மளுடைய விரோதி முதல் நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் முதல் காரியம் நம்ம செய்ய முடிஞ்ச காரியம் என்னென்னா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே நசமாய் போவதாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண ஆபத்து. அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை. அவங்களை நம்ம எப்படி பண்ணணுமா? ஆசீர்வதிக்கணுமா? கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. we must bless them. amen. we must bless them. amen. இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவான உள்ள உதாரணம் சிலுவையிலே காண்பித்தார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அதே காரியம் ஸ்தேவான் கல்லடிக்கிறதுக்கு முன்பதாக ஸ்தேவான் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும். இதே காரியம் ஸ்தேவான் செய்தார். ஸ்தேவான் ஃபாலோ பண்ணுறார் ஜீசஸோடைய பிரின்சிபல். ஆமென். ஒன் ஆஃப் த கிளாசிக் எக்ஸாம்பிள் பைபிள் என்ன தெரியுங்களா? யார் தெரியுங்களா? அந்த நாகமான் கதை சொன்னல உங்கள்கிட்ட. அந்த நாகமான் சமாரியாவுக்கு எலைஷா பார்க்குற காரணமே ஒரு சின்ன பிள்ளை, இஸ்ரேவேலோட பிள்ளை, அடிமை பிள்ளை, அங்கே வீட்டு வேலை செய்யுது. அவங்க அப்பா அம்மாலாம் சாகடிச்சு இந்த பிள்ளை அடிமைத்தனத்தில் நாகமான் வீட்டில் வேலை செய்யுது. அப்போ அவன் குஷ்டரோகமாக இருக்கும்போது இந்த பிள்ளை ஒரு நாள் பார்த்துருச்சு. அதே மற்ற பிள்ளைன்னா என்ன தெரியுமா யோசிக்கும்? உனக்கு இதாண்டா வேணும், ஏன்னா இஸ்ரவேல் தேவனை விரோதமாக நீ செஞ்சிட்ட பாரு, உனக்கு குஷ்டரோகம் வராமல் உனக்கு என்ன வரும்? உண்மை தானே? உனக்கு சாபம் தான் வந்துருச்சு. ஆனால் இந்த பிள்ளை என்ன தெரியுங்களா செஞ்சிச்சு? இந்த பிள்ளை அதெல்லாம் கருதாமல் தெரியுங்களா, எங்கள் அப்பா அம்மா சாவடிச்சிட்டாங்க, எனக்கு எவ்வளோ தரிசனம் இருந்துச்சு, எவ்வளோ எனக்கு எதிர்காலம் இருந்துச்சு, நான் எவ்வளோ எனக்கு எம்பிஷன் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் வந்து ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கேன், வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்க்காம இந்த பிள்ளை என்ன தெரியுங்களா செஞ்சு, எஜமான் சமாரியாவில் தீர்க்கதரிசிக்கு போனால் சுகமடைவான் என்று அந்த மெசேஜ் கொடுத்ததுனால நாகமான் சுகமடைந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகிட்டே இருந்து பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் எதிரிக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டது. கவனிச்சிங்களா அந்த பிரின்சிபல்? ரிவார்ட் வேணாம், ஆனால் நான் நன்மை செய்வேன். அதனால தான் எலைஷா சொன்னார், எனக்கு உங்ககிட்ட இந்த ஒன்று வேணாம், எனக்கு வேணாம், ஆனால் நான் நன்மை செய்வேன். அந்த புள்ளியும் அதான் செஞ்சு நன்மை செஞ்சிச்சு. ஸோ நம்பர் 4, லவ் யுவர் எனிமி. நம்பர் 5 இது சொல்லி நான் முடிக்க போகிறேன். கொலோசியர் 3 23 24. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? ஆமென். வாசிங்க சிஸ்டர். எது செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யும், அதை செய்யும் போது மனப்பூர்வமாய் செய்யுங்கள். வாசிங்க சிஸ்டர். முடிஞ்சா? யா. அது எஜமான் இருக்குதா சிஸ்டர்? அதுக்கு மேலே இருக்குதா? இருக்குங்களா? வாசிங்க சிஸ்டர். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து, உங்க முதலாளி கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யுங்கள். அப்புறம் கீழே 23 24 வருதானே சிஸ்டர்? அப்போ நம்ம வேலை செய்யும் போது எந்த வேலையில் இருந்தாலும், ஆமென். சிலர் ஃபேக்ட்ரியில் இருக்கீங்க, சிலர் வந்து கம்பெனியில் இருக்கீங்க, சில பேர் வந்து தெரியுங்களா என்னது பிஸ்னஸில் இருக்கீங்க, சில பேர் வந்து தெரியுங்களா நீங்கள் வந்து என்னது உங்கள் காரியத்தில் அவங்க வந்து வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் வேலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் உங்கள் எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன தெரியுங்களா, சில இடத்துல நம்ம கற்பிக்கப்பட்டோம் அது உலகத்தின் காரியங்கள், இது ஆவிக்குரிய காரியங்கள். இப்போ நான் வேதத்திலேருந்து எடுத்து காமிக்கிறேன். கொலோசியர் 3 ஆண்டவர் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் எஜமானனுக்கு. அப்போ ஆவிக்குறைக்கார் எங்கே போகுது? நான் கேட்க சிரிக்கிறீங்க நீங்கள். எங்கே ஆவிக்குறைக்கார் எங்கே போகணும் சொல்லுங்களேன்? ஆவிக்குறைக்கார் எங்கே போகணும்? எங்கே ஆவிக்குறைக்காரம் காரியம்?
ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே தெரியுங்களா இருக்கணும்? எல்லா இடத்துலையும் இருக்கணும். அது உலகம், இது இது அப்படின்னா சனிக்கிழமை நான் தூதன், திங்கக்கிழமை நான் பிசாசு. இல்லை, அப்படி முடியாது. அதான் சாலா சொல்லுவாங்க, சண்டே ஐ எம் ஏஞ்சல், மண்டே ஐ எம் டீமன். இல்லை, முடியாது. அப்படி நம்ம பிரிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது உங்கள் எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுக்கு அந்த காரியம் அப்படியாக செய்யும் போது கர்த்தர் நம்மளை பலனை கொடுப்பாராம். நல்ல உதாரணம் யாருன்னா ஜோசப் தான். நல்ல உதாரணம். யோசேப் எகிப்தில் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே வேலைக்காரனா பாருங்க, தரிசனம் பயங்கரமாக இருந்துச்சு ஜோசேப்புக்கு. பயங்கரமான தரிசனம். கர்த்தர் உயர்த்தோர் எல்லாம் அவனை பணிந்து கொள்வாங்க. ஜோசேப்புக்கு வந்துச்சு. ஆனால் வீட்டில் மாப் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாரோ வீட்டை மாப் பண்ணிட்டு இருக்காரு, தொடச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன தெரியுங்களா யோசேப் செஞ்சான்? யோசேப் உண்மையாக இருந்தான். அந்த எஜமானனுக்கு உண்மையாக இருந்தான். போத்திப்பார் மனைவி தெரியுங்களா, என் கூட வா உன்னை கூப்பிடும்போது யோசேப் என்ன தெரியுமா சொல்லுவார்? எஜமானனுக்கும் தேவனுக்கும் எப்படி நான் விரோதமாக என்ன செய்ய முடியும் என்று. பாருங்கள், எஜமானுக்கு உண்மையாக இருந்தான். யார்? யோசேப். உங்களோட வேலைக்கு, உங்களுடைய படிப்புக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு, ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறாரோ, be obedient and humble to the leadership. This is the will of God. இதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அதை எதிர்த்து நம்ம போகக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. எஜமான்ட்டு முதலாளி போயிட்டு எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உனக்கு தெரியுமா அப்படி பேசினீங்கன்னா ஆபத்து. உங்கள் சாட்சியை நம்ம பெயரும். ரைட்டுங்களா? நம்ம அந்த இடத்துல உண்மையாக இருக்க வேண்டும். அதில் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். நீங்கள் வீட்டில் போயிட்டு எந்த ரிவார்டு உங்களுக்கு வேணுமோ அந்த ரிவார்டில் நீங்கள் ஸ்திரப்படுங்கள். ஹல்லேலூயா. தவறான கரத்தில் ரிவார்டு வாங்கிடாதீங்க, ஆபத்து. கெஹாசி என்ன தெரியுங்களா செஞ்சான்? எலாய்ஷா வேணான்னு சொல்லிட்டார்ல, கெஹாசி ஓடி போய் பெற்றுக்கொண்டார். கெஹாசி நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம். கெஹாசி இந்த வேலைக்காரன் எஜமான் முட்டாள் வேணான்னு சொல்லிட்டு இவர் ஓடி போயிட்டு நாகமான்ட்ட கேட்குறாரு. எனக்கு கூட எஜமான் கேட்குறாரு, போய் சொல்லி வாங்குவான். அது ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஊழியக்காரர் என்ன சொல்லுவார்? இங்கே பாரு, நாகமான் உள்ள குஷ்டரோகம் உண்மையிலே வரும் சொல்லி கெஹாசிக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. சத்துருவாண்டு நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவனுடைய சாபக்கேடு வந்தது. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பலனை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எதற்கு? அவர் கனப்படுத்தும்படிக்கு. எதற்கு? அவரை நாம் நேசிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. எதற்கு? அவர் வார்த்தை கனப்படுத்தும்படிக்கு. ஆமென். எதற்கு? அவர் சித்தத்தை செய்யும்படிக்கு. நாம் அப்படியாக பிரயாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். அப்போ நம்மளோட நோக்கம் பலன் மேலே இல்லை, நம்ம நோக்கம் கர்த்தர் மேலே உண்மையாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே.